அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 18, 2023 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னன்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புயல் நிவாரணம் ரூபாய் 6000 விநியோகம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, அரசின் சேவைகளை மக்களுக்கு விரைவாக சேர்த்திட மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கி வைப்பவர்னு போட்டு, அதாவது இன்றைக்கி சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. அது எதுக்குன்னா, அரசின் சேவைகளை மக்களுக்கு விரைவாக சேர்த்திட அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரீசெண்டாக லான்ச் பண்ண ஸ்கீம்ஸு அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சென்னையை அச்சுறுத்தும் மீலியாய்டோசிஸ் தொற்று பெருமழையால் அதிகரிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. மழைக்காலங்களில் மண்ணிலிருந்து பரவும் மீலியோடோசிஸ் எனப்படும் அரிய வகை பாக்டீரியா தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டைரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை காலந்தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலந்தாழ்த்தே செய்ய வேண்டும், காலந்தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலந்தாழ்த்தக்கூடாது அப்படின்னு வினை செயல் வகைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக, ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்று கொடுக்கிறது ராம்நாத் கோவிந்த் குழுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி கணக்கு தாக்கல் செய்வோர் 65% அதிகரிப்புன்னு மத்திய நிதி அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, இங்கே சூரத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூரத் வைர வர்த்தக மையம் உலகின் மிகப்பெரிய அலுவலக வளாகம்னு தெரிவிச்சிருக்காங்க. குஜராத் மாநிலம் சூரத்தில் 67 லட்சம் சதுர அடிக்கு மேற்பட்ட பரப்பில் கட்டப்பட்டுள்ள சூரத் வைர வர்த்தக மையம் உலகின் மிகப்பெரிய அலுவலக வளாகம் என்ற பெருமையை பெற்றுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சூரத் வைர ஆய்வு மற்றும் வர்த்தக நகரம் ட்ரீம் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்ட மையம் தலா 15 தளங்களுடன் 9 உயர கட்டிடங்களை உள்ளடக்கியதாகும். பல்வேறு அளவில் சுமார் 4500 வைர வர்த்தக அலுவலகங்கள் அமைந்துள்ளன அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, ஒரே நேரத்தில் 4 இலக்குகளை தாக்கிய ஆகாஷ் ஏவுகணை இந்தியா புதிய சாதனை தெரிவிச்சிருக்காங்க. வானில் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 4 இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கி இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணை புதிய சாதனை படைத்துள்ளதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. காசி தமிழ் சங்கமம் 2.0 ஒரே பாரதம் உன்னத பாரதம் உணர்வை வலுப்படுத்தும்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் அட்வைஸ் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.